ஓடிஐ வேர்ல்டு கப்ல நம்மள தோற்கடிச்சதுக்கு ஆஸ்திரேலியாவ ஆல்ரெடி பழிக்கு பழி வாங்கியாச்சு. போன T20 வேர்ல்டு கப்ல செமிஃபைனல்ல தோற்கடிச்சதுக்கு இங்கிலாந்த பழிக்கு பழி வாங்கலாமா? இப்படி சொல்ற மாரி தான் இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா செமிஃபைனல் மேட்ச் இருக்க போதுங்க. இந்த மேட்ச்ல யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். போன T20 வேர்ல்டு கப் செமிஃபைனல் ஆடுறதுக்கு முன்னாடியே இந்தியா எப்படியும் அந்த மேட்ச் தோத்துருவாங்கன்னு சொல்லிரலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் போன T20 வேர்ல்டு கப்ல ரொம்ப மோசமா இருந்துச்சு. நம்ம எல்லா டீம் கூடயும் தட்டு தடுமாறி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணோம். அதுவும் போன T20 வேர்ல்டு கப்லலாம் பவர் பிளேலலாம் நம்மளோட டீம் அடிக்கவே மாட்டாங்க. ரொம்ப மெதுவா விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் தான் எப்படியோ ஸ்கோர தேத்தி கொண்டு வருவாங்க. ஆனா இந்த தடவ T20 வேர்ல்டு கப்ல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்திருக்காங்கங்க. ரோஹித் சர்மாலாம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. எங்களுக்கு மைல்ஸ்டோன்லாம் முக்கியம் இல்லப்பா. எங்களுக்கு ரன் ரேட் தான் முக்கியம். அதுக்கு தகுந்தாப்புல நாங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அடிச்சு ஆடுவோம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு மேட்ச்லயும் பால் 1ல இருந்தே எல்லா பிளேயர்ஸும் சுத்துறாங்கங்க. ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறாங்க. அதுக்கு தகுந்தாப்புல நம்மளோட பேட்டிங் ஆர்டரும் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. அதனால போன T20 வேர்ல்டு கப்ப கம்பேர் பண்ணும்போது, இந்த தடவ அப்படியே நம்மளோட டீம் வேற மாரி வந்திருக்காங்க. பத்தாததுக்கு போன T20 வேர்ல்டு கப்ல பும்ரா இல்லாம நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதனால தான் நம்ம இங்கிலாந்து கூடலாம் செமிஃபைனல்ல அவ்ளோ மோசமா தோத்தோம். ஆனா இந்த தடவ நம்ம பும்ரா இருந்துகிட்டு வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறாரு. அதனாலே நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஸ்ட்ரெங்த்தே வேற மாரி வந்திருக்கு. அதனால இந்த தடவ T20 வேர்ல்டு கப்ல நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம குறைச்சலாம் மதிப்பிட முடியாது. அதே சமயத்துல போன T20 வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியால நடந்தனால தான் இங்கிலாந்துனால அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் குடுக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா பேஸ்பால் மோடு ஆஸ்திரேலியா பிட்ச்ல வேணா எடுபடலாம். வெஸ்ட் இண்டீஸ்லலாம் கண்டிப்பா எடுபடவே படாது. இதனால தான் இங்கிலாந்து இருந்துகிட்டு சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த மாரி பெரிய டீம்ஸ்லாம் தோத்துட்டாங்க. அதனால இங்கிலாந்து கூட விளையாடும்போதும் அவங்க ஒரு பயத்தோட தான் விளையாடுவாங்க. அதனால இந்த ஒரு பாசிட்டிவான சைனெல்லாம் வச்சு எப்படியாவது நம்ம இந்தியா இங்கிலாந்த வீழ்த்தி ஃபைனலுக்கு போணும் அப்படின்றது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசையா இருக்குங்க. இந்த இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து செமிஃபைனல் மேட்ச் கயானா கிரவுண்ட்ல நடக்க போதுங்க. கயானால இருக்கிற பிட்ச் நம்ம ஆஸ்திரேலியா கூட விளையாண்ட மாரி பேட்டிங்க்கு சாதகமான பிட்ச் இல்ல எவ்வளோ ரன் வேணா எடுக்கலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. இந்த ஒரு பிட்ச பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. அதனால இந்த ஒரு பிட்ச்ல எந்த டீம் ஒரு 160, 170 ரன் எடுக்குறாங்களோ, அதுவே ஒரு வின்னிங் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். அதனால நம்ம இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணோம் அப்படின்னா, எப்படியாவது ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, வழக்கம் போல அதிரடியா விளையாண்டு, ஒரு 170 ரன்னுக்கு மேல எடுத்துறணுங்க. இதே இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, அடுத்தடுத்து விக்கெட்ட எடுத்து, எப்படியாவது இங்கிலாந்த 160 ரன்னுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணிறணும். இல்ல அவங்கள அடிக்க விட்டோம் அப்படின்னா, ரொம்ப கஷ்டமா போயிரும். இங்கிலாந்த பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு சிம்பிள் விஷயம் தாங்க. ஸ்டார்ட்டிங்லயே அவங்கள பிரஷர் ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா அவங்கள வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா ஸ்டார்ட்டிங்லயே அவங்கள ஆட விட்டுட்டு, அவங்களோட பிரஷர கொஞ்சம் ரிலீவ் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு பிரஷர்ல மீண்டு ஈஸியா வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சு, நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருந்தே மேட்ச நம்மளோட கண்ட்ரோல்குள்ளயே வச்சிருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாலும் சரி, ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நம்ம ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, கரெக்ட்டா கொண்டு போயிட்டே இருந்தோம் அப்டின்னா எந்த பிரச்சனையும் இல்ல. ஸ்டார்ட்டிங்லயே ஒரு சில தவறுகள பண்ணிட்டோம் அப்டின்னா, அத ஒரு லூப் ஹோலா பயன்படுத்தி ஈஸியா இங்கிலாந்து மேட்ச ஜெயிச்சுட்டு போயிருவாங்க. அதனால பொறுத்து பார்க்கலாம். இந்த செமிஃபைனல் மேட்ச்ல நம்ம இங்கிலாந்த பழிக்கு பழி வாங்கி, நம்ம ஃபைனலுக்கு கெத்தா போறோமா இல்லையா அப்டின்னு சொல்லிட்டு. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இதுல யாரு வின் பண்ணுவா அப்டின்ற உங்களோட கருத்த என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.